அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு சொல்லணும்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னென்னா, நம்ம மிஷின் இங்கே ஹேண்ட்மேட் ஷீட்டு தயார் பண்ணுற மாதிரி இருந்தாலும், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கூப்பிடுங்க. புதுசாக ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, ஆல்ரெடி இன்றைக்கி ஷீட் எடுக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் உள்ள எல்லா நுணுக்கமும் தெரியும். அது மட்டும் இல்லாமல், இப்போ நீங்கள் மிஷின் வாங்கணும், விற்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் எதுவும் இருந்தீங்கன்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இப்போ நிறைய நம்ம அதிக பழக்கம் இருக்கிறதுனால தமிழ்நாடு ஃபுல்லாக ஓரளவுக்கு சமோசா ஷீட்டு ரெடி பண்ணுறவங்க அந்த மாதிரி பழக்கவழக்கங்கள் இருக்கிறதுனால நம்ம இந்த விஷயத்த சொல்லணும்னு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா சிலர் மிஷின் விற்கணும், அதாவது மிஷினை போட்டுட்டு விற்கணுங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. சிலவங்க மிஷின் புதுசாக ரெடி பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ உங்களுக்கு ஹைட்ராலிக் மிஷினாக இருந்தாலும் திண்டுக்கல்லேருந்து ரெடி பண்ணி தருவாங்க. இப்போ நார்மல் அந்த சமோசா ஷீட்டு மிஷின் மாதிரினா அவங்களுக்கு கோயம்புத்தூர் மிஷின் மாடல் அந்த மாதிரி ரெடி பண்ணி தரதுக்கும் நமக்கு தெரிஞ்ச அண்ணங்க இருக்காங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அதை ரெடி பண்ணி தருவாங்க. உங்களுக்கு அந்த மிஷின் புதுசாக போடணுன்னாலும் நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை பழைய மிஷின் வாங்கணும் இல்லை கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு குழப்படி, அதாவது மிஷினை பற்றி சம்மந்தப்பட்ட குழப்படிகள் எது இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட விசாரிச்சுக்கலாம். பொதுவாக மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு டர்ன் ஓவர் இருந்தால் கண்டிப்பாக மிஷின் ரெடி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாகவே போய்ட்டுருங்க. ஏன்னா ஓரளவுக்கு கம்மி ஷீட்டு நீங்கள் மட்டும் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஷீட்டு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா மிஷினை கண்டிப்பாக தாராளமாக எடுக்கலாம். மிஷினுக்கும் ஹேண்ட்மேடுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் மிஷின் ஷீட்டை நீங்கள் வெளியே வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை முடிவுக்கு வாங்க. இந்த ஷீட்டை நம்ம கொண்டு போய் விற்றுடலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவாங்க. ஏன்னா எதிர்த்தவங்க கவுத்தோன்னு சொல்லி ஷீட்டுக்கு மிஷின் எடுத்துகிட்டு அதுலேயும் சிரமப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. மேலும் தகவலுக்கு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.